வணக்கம் நண்பர்களே, உங்கள் சிவம் அஸ்ட்ரோ ப்ரெடிக்ஷன். ஆல்ரெடி வேர்ல்டு கப் 46வது மேட்ச்சு எல்எஸ்ஜி வர்சஸ் மும்பை ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் எல்எஸ்ஜியில் நல்லா வந்தாங்க பிளேயர்ஸு. மும்பையில் வந்து ஒரு 2-3 பிளேயர், முக்கியமான ஒரு 3-4 பிளேயர்ஸ் வராமல் போயிட்டாங்க. பட் வின்னிங் ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் கரெக்டு. நடுவில் கொஞ்சம் கேப் விழுந்ததுனால கூட அது நடக்கலாம். ஓகே, ஸோ இனிமேட்டு அது நடக்காது. கரெக்டாக வரும் வீடியோ. நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த சேனல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி மேட்ச் இரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் எங்கே நடக்குதுன்னா சென்னையில் நடக்குது, எம்ஏ சிதம்பரத்தில். இரவு 7:30 மணிக்கு நடக்குது. இரவு 7:30 மணிக்கு என்ன நட்சத்திரம் பார்த்தா திருவோண நட்சத்திரம் முழுமையாக இருக்கும். அதிபதி யாருன்னா சந்திரன். ஸோ சந்திரன் வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து குரு பயிற்சி வேறு. ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். மேட்ச்சு கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய மாற்றங்கள் நடக்கும் இன்றைக்கி. எல்லோரும் எதிர்பார்க்குறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். எந்த பிளேயர்ஸ்லாம் விளையாட மாட்டாங்கன்னு நினச்சாங்கன்னா இன்றைக்கி அந்த பிளேயர்லாம் விளையாடுவாங்க. எந்த பிளேயர்லாம் இன்றைக்கி சுமாராக விளையாடுவாங்கன்னு நினச்சாங்கன்னா இன்றைக்கி அந்த பிளேயர்லாம் நல்லா விளையாண்டுருவாங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஏன்னா குரு மாறுறாரு, இடம் மாறுறாரு. ஸோ நான் குரு பயிற்சியும் போடலன்னு ஒரு விருப்பம் தான். பட் என்னால் போய் டைம் இல்லை, போட முடியல. ஸோ பார்ப்போம் வருங்காலகட்டத்தில் எப்படி அப்படிங்கிறத அப்பப்போ வேணால் டிப்ஸ் வேணால் கொடுக்க முயற்சி செய்யலாம். ஓகே, மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா முதல் இன்னிங்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் கவனமாக கேளுங்க. மேட்ச் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது துலாமில் ஆரம்பிக்குது. 7:30லேருந்து 7:45 வரைக்கும் தான் துலாமில் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 ஓவர், அதிகபட்சம் ஒரு 20 பால் 20-25 பால் தான் அந்த 4 ஓவருக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். துலாமில் 15 நிமிஷம் தான் நிற்கிது, 16 நிமிஷம் தான் நிற்கிறாங்க. துலாமில் நிற்கிது. துலாமில் நிற்கும் போது அது செவ்வாய் அதோட வேலையை காமிக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் 15 நிமிஷத்தில் வந்து இந்த ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த முதல் 3 ஓவரில் விக்கெட் விழுந்துடும். அது யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாலும் சரி, சென்னை பிடிச்சாலும் சரி, பஞ்சாப் பிடிச்சாலும் சரி, சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் ரிஸ்கி தான். பட் அந்த ஓவரை தாண்டிட்டாலும் ஒரு சில பேர்த்துக்கு சுமாராக தான் இருக்குது. அந்த ஓவரை தாண்டிட்டாங்கன்னா பிரமாதமாக இருக்கவும் சில பேர்த்துக்கு வருது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 ஓவருங்கிறது ரொம்ப ரிஸ்கி. 3 ஓவரில் விக்கெட் விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 17 ஓவர் விருச்சகத்துக்கு மாறுறாரு. விருச்சகத்துக்கு மாறும்போது அதிபதி அங்கே வந்து குருவை வந்துடுறாரு. சூரியன் சந்திரன் இணைவு இருக்கும், அதனால் அங்கே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். குரு சந்திரன் சேர்க்கை வேறு வருது. ஸோ அதனால் வந்து விருச்சகத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அந்த 3 ஓவர் தாண்டினதுக்கப்புறம் மேட்ச் நல்லா போகும். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தனுஷில் நிற்கிது. அதிபதி யாருன்னா அங்கேயும் சனி வந்துடுறாரு. தனுஷ் லக்கணத்துக்கு அந்த பக்கம் அதிபதி யாருன்னா சனி இருக்கார். அங்கே வந்து புதன் சூரியன் நினைவு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி வந்து சூரியன் நினைவு இருக்குது, சந்திரன் நினைவு இருக்குது, குருச்சந்திரன் நினைவு வேறு வருது. ஸோ அதனால் மேட்ச் இன்றைக்கி கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும். ஒன் சைடாக போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அப்படி ஒன் சைடாக போனாலும் வந்து ஆச்சரியமாக போகிறதுக்கு கிடையாது. ஏன்னா அந்த முதல் 3 ஓவர் தான் தீர்மானிக்கிறது மேட்ச் ஒன் சைடாக இல்லை டபுள் சைடாக அப்படிங்கிறது. அதையும் பார்த்தலாம். ஓகே, ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட் தலைமையில் யார் யார் விளாட்றேன்னா ரஹானே, டேரியல் மிச்சல், சிவம் டூபே, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, மொயின் அலி, தீபக் சஹார், துஷார் தேஷ்பாண்டே, மத்திஷா பத்திரானா, முஸ்டபிகிர் ரஹ்மான் இவங்கெல்லாம் விளாட்றாங்க. இம்பேக்டாக வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்னு வரும்போது சர்துல் தாக்கூரும், பேட்டிங்னு வரும்போது வந்து ரிஸ்வியும் வராங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரப் சிம்ரன் சிங் அல்லது ஷிகர் தவான் எனி ஒன் ஓப்பன் இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 2ல் யாரோ ஒருத்தர் இன்றைக்கி வருவாங்க. ஜானி பேட்ஸ்டோ, ரீலி ரோசவ், சஷாந்த் சிங், சாம் கரன், ஜிதேஷ் சர்மா, அசிதோஷ் சர்மா, ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷல் பட்டேல், ககிசோ ரபாடா, ஹர்ஷதீப் சிங் இவங்க வந்து விளையாடுவாங்க. இம்பேக்டாக ராகுல் சகர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னோம்னா யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட், அஜிங்க ரஹானே இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பேராக சொல்லியிருக்கோம். நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், அந்த முதல் 3 ஓவர் வந்து எதுவும் நடக்கலாம். விக்கெட் விழுவாமல் தடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் விக்கெட் ரிஸ்க், வெரி ஹெவி ரிஸ்க் தான். யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா
ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. அந்த முதல் 3 ஓவரும் சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு சரி, ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க. அடுத்தது ரஹானேயை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் போது ரிஸ்க்காக இருக்கும், செகண்ட் பேட்டிங் போது கொஞ்சம் டீசென்ட் ஸ்கோர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. டேரியல் மிச்சல் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். சிவம் டூபே 2 இன்னிங்ஸாக இருந்தால் எடுத்துக்கலாம். ரவீந்திர ஜடேஜா செகண்ட் பேட்டிங் ஆர் பவுலிங் எதாக இருந்தாலும் நல்லா நாளைக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகேந்திர சிங் தோனியோட பேட்டிங் இன்றைக்கி பார்க்கலாம். எல்லோரும் வழியில் பார்த்து தான் ஆகணும். ஸோ அப்படி ஒரு அமைப்பு இன்றைக்கி இருக்குது. மகேந்திர சிங் தோனி 7வது டவுனாக இருந்தாலும் சரி, 8வது டவுனாக இருந்தாலும் சரி. ஸோ இன்றைக்கி மகேந்திர சிங் தோனி வந்து ஒரு ட்ரீம் டீம் கண்டிப்பாக இன்றைக்கி வருவார். அப்படி எப்படி ஏதாவது ஒரு கேட்ச் பிடிச்சோ 2 ஸ்டம்பிட் பண்ணியாவது இன்றைக்கி ட்ரீம் டீம் வந்துடுவார். இன்றைக்கி பெரிய பாயிண்ட் வருவாராங்கிறத சொல்ல முடியாது, பட் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது மேட்ச்சில் பார்க்கலாம். மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங் ஆர் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். அதாவது மொயின் அலி ஆர் ஜடேஜா 2 பேர்த்துக்கும் சேமாக இருக்குது. சரிங்களா? மொயின் அலி, ஜடேஜா 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பேட்டிங் சுமாராகவே பண்ணாலும் பவுலிங்கில் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் விக்கெட் எடுப்பாங்க. இல்லை ஃபஸ்ட்டு பவுலிங் வந்து ரொம்ப சுமாராக போட்டாலும் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கில் வந்து நல்லா விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு செகண்ட் இன்னிங்ஸ் தான். தீபக் சகரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் எடுத்துக்கலாம். அதுவும் ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் அந்த முதல் 3 டு ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் மட்டும்தான் அவருக்கு விக்கெட் விழுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் மீறி அவருக்கு விக்கெட் விழுது அப்படின்னா அவருக்கே தெரியாமல் விக்கெட் விழுந்தால் தான் உண்டு. ஏதாவது எட்ஜு வாங்கி தெரியாமல் வந்து பேட்ஸ்மேன் தப்பாக ஒரு ஷாட் அடித்து அவுட் ஆனால் தான் உண்டு. அப்படி இருக்கும். அதே மாதிரி துஷார் தேஷ்பாண்டே செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். மதீஷா பத்திரானா 2 இன்னிங்ஸுமே இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். முஸ்டபிகுர் ரஹ்மான் அவரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இம்பேக்டை பொறுத்த வரைக்கும் சர்துல் தாக்கூர் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபஸ்ட்டு பவுலிங்காக தான் எடுத்துக்கலாம். ரிஸ்வி அவர் செகண்டு பேட்டிங்காக இருந்தாருன்னா எடுத்துக்கலாம். அவர் வந்தாருன்னா இன்கேஸ் இன்றைக்கி தீக்ஷனா விளையாடுறாரு அப்படின்னா உள்ளே வராரு அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால் தீக்ஷனாவை கண்டிப்பாக எடுக்காம விட்டுறாதீங்க. எடுங்க. அவர் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை நீ க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பஞ்சாப் கிங்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரப்சிம்ரன் சிங் அவரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் ரொம்ப ஒஸ்ட்டாக விளையாடுவார். இன்றைக்கி வந்தோடனே அவுட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். பட் செகண்ட் பேட்டிங்காக இருக்கும்போது கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதே ஷிக்கர் தவான் இன்றைக்கி விளாட்றாருன்னா அந்த முதல் 3 ஓவரை தாண்டது ஒரு பெரிய விஷயம். அந்த முதல் 3 ஓவர் தாண்டிட்டாருன்னா ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்கிறதுக்கு டீசென்ட் ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நல்லா விளாண்டுருவார். ஜானி பேட்ஸ்டோ 2 இன்னிங்ஸுமே இன்றைக்கி நல்லா விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீலி ரூசோ செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். சஷாந்த் சிங் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் ஆவரேஜாக இருக்குது. வந்தவொன்னே கூட அவுட் ஆகலாம், ஒரு 2-3 பால்லேயே கூட அவுட் ஆகலாம். பட் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. சாம் கரன் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவார். ஜிதேஷ் சர்மா அவர் கீப்பர் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். சரியா? அவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். அஷிதோஷ் சர்மா செகண்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். ஹர்ப்ரீத் பிரார் செகண்டு பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ். ஹர்ஷல் பட்டேல் செகண்டு பவுலிங்காக இருந்தால் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து யாருக்கு வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுவார் அப்படின்னாருன்னா, ஸோ இதே மாதிரி ஒரு சேம் டே இதே திருவோண நட்சத்திரம் ஒரு நாள் நடந்தது, மேட்ச் நடந்தது அபுதாபியில். அப்போ வந்து ஹர்ஷல் பட்டேல் வந்து ஆர்சிபியில் இருந்தார். ஒரே ஓவரில் 35 ரன் அடித்தார்னு நினைக்கிறேன். 5 சிக்ஸர் அடித்தார்னு நினைக்கிறேன் ஆர்சிபி மத்தியான மேட்ச்சில். ஸோ சேம் டே பட் லக்கணங்கள் வேறு. அது மத்தியானம் நடந்த மேட்ச்சு, இது வந்து நைட் நடக்கிற மேட்ச்சு. ஸோ எல்லாமே சேஞ்சஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அன்னைக்கு என்ன ஜடேஜாவோட நிலைமையோ இன்றைக்கி ஹர்ஷல் பட்டேல் அது பண்ணுவார். திருப்பி அது ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம். அப்படி ஒரு அமைப்பு இருக்குது இன்றைக்கி. அது நடந்தால் நம்மளோட கணிப்பு கரெக்டாக நடத்தும். சரியா? ஸோ அந்த ஒரு பேட்டில் பார்த்தேன் நான், கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஹர்ஷல் பட்டேல் வெர்சஸ் ஜடேஜா அந்த பேட்டில் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பிரமாதமாக இருக்குது. ஸோ அதை செக் பண்ணலாம். நீ ஹர்ஷல் பட்டேல் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ரபாடா 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவார், எடுத்துக்கலாம்.
ஹர்ஷதீப் சிங் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் இனிஷியலில் மட்டும்தான் அந்த முதல் 3 ஓவர் 4 ஓவருக்குள்ள மட்டும் தான் விக்கெட் எடுப்பார். அதுக்கப்புறம் வந்து டெத்தில் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. பட் ஹர்ஷதீப்க்கு வந்து இன்றைக்கி ஒரு 2-3 கேட்சஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பவுலிங்காக இருந்தால் கண்டிப்பாக நல்லா விளையாடுவார். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன். இதை தவிர வேறு யாரெல்லாம் வந்து பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் வருவாங்க அப்படின்னா அதையும் நோட் பண்ணிக்கங்க. இன்றைக்கி லியாம் லிவிங்ஸ்டன் விளையாடுறாரா என்னான்னு தெரியல. இன்கேஸ் லியாம் லிவிங்ஸ்டன் விளையாடுறாரு அப்படின்னா செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் நல்லா விளையாடுவார். சரிங்களா? லியாம் லிவிங்ஸ்டன் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் நல்லா விளையாடுவார். ஒரே நிமிஷம். லியாம் லிவிங்ஸ்டன் எஸ் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் நல்லா விளையாடுவார். ஸோ இதை தவிர வேறு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இது தவிர ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ இவங்களுக்குள்ளேயே மேட்ச் முடிஞ்சிடும். ஸோ இதில் தான் பெரிய ஒரு சிக்கல். ஓகே, ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கேப்டன் வைஸ் கேப்டன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் சிவம் டூபே, மதிஷா பத்திரானா இவங்க 2 பேரும் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் தீக்ஷனா வந்தால் கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால் கூட ஒரு வைஸ் கேப்டனாக வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து ஜானி பேட்ஸ்டோ, பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஜானி பேட்ஸ்டோ. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ககிசோ ரபாடா. இதே வந்து பஞ்சாப் வந்து செகண்ட் பவுலிங் போகிற மாதிரி இருந்தால் ஹர்ஷதீப் சிங் கூட ஒரு வைஸ் கேப்டனாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் அந்த 3 ஓவர் தாண்டிட்டாருன்னா தவான் கூட வந்து வைஸ் கேப்டனாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த முதல் 3 ஓவர் தாண்டிட்டாருன்னா ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி 2-3 கேட்சஸ் பிடிப்பார் தவான் வந்தாருன்னா. அதே மாதிரி விக்கெட் கீப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் பார்த்து எடுங்க. விக்கெட் கீப்பர் தான் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ எம்எஸ்டி, அதே மாதிரி வந்து பிரப்சிம்ரன் சிங் வந்து பஞ்சாப் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. ஜிதேஷ் சர்மா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கங்க. பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லியாச்சு எல்லாமே. இந்த ஆர்டரில் நீங்கள் எடுத்துக்கங்க. கேப்டன்ஸும் சொல்லியாச்சு. ஸோ நல்லா விளையாடுறவங்களும் சொல்லியாச்சு. இதே போல் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.